அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவழியின் துணையோடு நாம் திருமந்திரத்தை தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 2ஆம் தந்திரத்தில் பாத்திரம் என்கிற அதிகாரத்தில் உள்ள சில பாடல்களை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு பாடல் எண் 504 பாத்திரம் என்கிற அதிகாரம். ரொம்ப எளிமையான பாட்டு, பெரிய தத்துவத்தை சொல்கிற பாட்டு. ரொம்ப எளிமையாக சொல்கிறார். அதான் அந்த திருமூலருக்கு இருக்கிற அந்த கலி விருத்தம் என்கிற யாப்புக்கு இருக்கிற பெரிய சிறப்பு, பெரிய செய்தியை எளிமையாக சொல்வது. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள் பாட்டு. ஆவன ஆவ, அழிவ அழிவன. பாட்டு ஆவன ஆவ, எதெல்லாம் நடக்கணும்னு இருக்குதோ, எதெல்லாம் நடக்க வேண்டும் என்று இந்த உலகத்தில் இருக்கோ அவையெல்லாம் நடந்துவிடும். அழிவன அழிவ, எதெல்லாம் அழியணும்னு இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சிடும். இந்த இடத்துல எனக்கு ஒரு நினைவுக்கு வருது. அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி என்று நினைக்கிறேன். எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது பாட்டு தொடர். எங்கே இருந்தாலும் உங்களுக்கு என்று ஒரு இது உங்களை சேர்ந்து வந்துடுங்கிறார். எங்காயினும் வரும் ஏற்பவர்க்கு இட்டது அருணகிரிநாதருடைய தொடர். கந்தர் அனுபூதி என்று நினைக்கிறேன். இங்கே அவர் என்ன சொல்ல திரும்ப ஆவன ஆவ. ரொம்ப எளிமையாக எது நடக்கணுமோ அது நடந்துடும். அழிவன அழிவ, எதெல்லாம் அழியணும்னு இருக்கும் அது அழிஞ்சு போடும். நீங்கள் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. போவன போவ, எதெல்லாம் போகுன்னு இருக்குதோ அதை ஒன்றை விட்டு போயிடும். போவன போவ. புகுவன புகுவன, எதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேரன்னு இருக்கோ அதெல்லாம் உன்னை தானாக தேடிக்கிட்டு வந்துடும். ரொம்ப வேடிக்கை இறையனார் அகப்பொருள் உரையில் சொல்லுவாங்க, வடகடலிட்ட ஒரு கழியும் தடியும் தென்கடலிடையே வந்து ஒன்றா சேர்ந்து கொண்டது போலன்னுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒன்றா சேரணும் இருந்தால் அதுக்கு தூரம் முக்கியம் இல்லை. எங்கே இருந்தாலும் அது வந்து ஒன்றா சேர்ந்துடும். எங்கே இருந்தாலும் ஒருவர் சந்தித்து கொள்வார்கள். இந்த பாட்டு எவ்வளோ எளிமையாக இருக்குது பாருங்கள். ஆவன ஆவ, அழிவ அழிவன, போவன போவ, புகுவன புகுவன. பொருள் புரியுது இல்லையா? அழியிறது என்றைக்கு அழியிடும், வருவது வந்துவிடும், போகிறது நம்மளை விட்டு போயிடும். காவலன் பேர் நந்தி காட்டிடத்து கண்டவன். இதெல்லாம் யார் செய்கிறாரு? ஒருத்தர் இருக்கிறான் நந்தி, முழுமுதற் பொருள். அவருடைய ஆணைக்கேற்ப எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏவலை செய்யும் எங்குனின் யோனி. அதனால் அந்த இறைவனுடைய விருப்பத்துக்கேற்ப எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம கையில் ஒன்றும் இல்லை என்பது ஒட்டுமொத்த கருத்து. இது அப்படியே ஆச்சரியம். கம்பராமாயணத்தில் வருது இந்த கருத்து. அப்படியே கும்பகர்ணன் வதைப்படலம். அதில் ராமர் பார்க்குற நல்ல மாதிரி தெரியுது இவனை பார்த்தா. உடனே விபீஷணன் சொன்னால், ஆமாம் எங்கள் அண்ணன் தான், ராவனுக்கு தம்பி, பெரு வல்லமை உடையவன், பேரு உருவம் பெற்றவன், ஆனால் நல்லவன், பண்புள்ளவன். அப்படியானா அவனை நான் சாக போகிறான், நான் போய் அழைச்சிட்டு வரேன், நான் சொன்னால் கேட்பான்னு போகிறேன். அப்போ கும்பகர்ணன் சொல்கிறது தான் ரொம்ப அருமையான வாசகம். நீ ரொம்ப படித்தவனாச்சப்பா, நீ போய் இங்கே வந்துட்டியே, நீ ஒருத்தனாவது பிழைத்திருப்பேன்னு பார்த்தேன், நீ ஏன் இங்கே வந்த? இல்லைண்ணா நீங்கள் வந்துடுங்க, இலங்கை ராஜ்யம் அவங்கள எவ்வளோ சொல்லி பார்க்குறோம். கும்பகர்ணன் சொன்னான், என்னப்பா நீ, உனக்கு போய் நான் அறிவுரை சொல்லணுமா? அவன் சொன்னான் பாருங்க, ஆகுவது ஆகும் காலத்து, எதெல்லாம் நடக்கணுமோ அந்தந்த காலத்தில் அதெல்லாம் நடந்துடும் தம்பி, நீயோ நானோ விருப்பப்பட்டு தடுத்து நிறுத்த முடியாது. அழிவதும் அழிந்து சிந்தி போகுவது, எதெல்லாம் அழியணும்னு இருக்கோ அந்த காலத்தில் அது அழிந்து போகும். நீ எல்லாம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகிற காலத்தில் ஆகிடும், போகிற காலத்தில் போய்விடும். அப்படியே திருமந்திரப்பாட்டு, அழிகிறதெல்லாம் அழிந்து போய்விடும். அயலே நின்று போற்றினும் போதல் தின்னம். எவ்வளோ தான் பாதுகாப்பாக நீ பக்கத்தில் இருந்து அதை பாதுகாத்து வச்சாலும் அது ஒன்றை விட்டு போய்விடும். போவது தின்னம். சேகு அற தெளிந்தோன் நின்னின் யார் உலர். இந்த பேரு உண்மைகளை எல்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சவன், அறிஞனாச்சப்பா நீ. சேகு அற சிக்கற தெளிந்தவன் நீ ஆயிற்றே. நீ வந்து நிற்கிறிய என்னை கூட்டு போகிறதுக்கு. வருத்தம் செய்யாது ஏகுதி. கவலைப்படாதப்பா, இதுதான் நடக்கும், இதுதான் விதி, கவலைப்படாமல் போ. எம்மை நோக்கி இறங்கலை என்றும் இல்லை. எங்களை நினச்சி வருத்தப்படாத, என்ன நினச்சி வருத்தப்படாது, நான் சாகிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதை கரெக்டாக கும்பகர்ணன் ராவன்கிட்ட சொல்லிட்டு வந்தான் அரசவையில். எவ்வளோ சொல்லி பார்த்தா அவன் கேட்கல. சொன்னான், அண்ணா நான் ஜெயிச்சு வரமாட்டேன், போர்க்களத்தில் சாக தான் போகிறேன்.
வென்று வருவன் என்று யான் நினைக்கலன். எனக்கு தெரியும். பொன்றுவன் போர்க்களத்திடை. போர்க்களத்தில் நான் சாக போகிறேன். அது எனக்கு தெரியும். ஏன் தெரிஞ்சே போறியான்னு கேட்குறியா? நான் போகலை. விதி நின்றது, என் பிடர் பிடித்து உந்த நின்றது. இந்த விதி நிற்கிறான் பாருங்க, என் பிடரை பிடித்து தள்ளுறான். போய் செத்துப்போ போ அப்படின்னு சொல்கிறான். நான் ஜெயிச்சு வரமாட்டேன், சாக போகிறேன். நான் செத்த பிறகாவது சீதையை விட்டுவிடுன்னு. அவன் விதி அதை கேட்கல. அதான் கும்பகர்ணன் சொல்கிறான், இதை பற்றி கவலைப்படாத, நீ சிக்கரை தெளிந்தவன், எங்களை விட ஞானம் பெற்றவன், நீ ஏன் எனக்காக வருத்தப்படுற? போ, நீ போய் அந்த வெற்றி என்ன, நீ சிரஞ்சீவி. அந்த பாட்டு முடியுது, என்றும் உள்ளாய். ஏன்னா விபீஷணன் சிரஞ்சீவி, அது அவனுக்கு தெரியுது. நீ என்றைக்கும் வாழப்போகிற, நான் சாகிறதுக்குன்னே பிறந்தவன், என்னத்தை பற்றி கவலைப்படாத. அதனால் இந்த உண்மையை தெரிந்து கொண்டது தான் ஞானிகள். நல்ல ஏன்னா பாத்திரம்னு அதிகாரம், நல்ல சற்பாத்திரங்களுக்கு தான் ஞானத்தை சொல்லுவாங்க, மற்றவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இது முதல்ல கீதையில் சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார். 18வது அத்தியாயம் 68வது ஸ்லோகம், கீதை முடிய போகுது. அர்ஜுனன்கிட்ட சொல்கிறார், அர்ஜுனா, நான் எல்லா ரகசியத்தையும் உனக்கு சொல்லிட்டேன். ஏன்னா நீ என் மேல் அன்புடையவன், உன்மேல் நான் அன்புடையவன், அதனால் நான் எல்லாம் சொல்லிட்டேன். கடைசியாக கண்டிஷன் போகிறார். கீதை முடியுது. 18வது அத்தியாயம் 68வது ஸ்லோகம் என்ன சொல்கிறாரு? அர்ஜுனா, நான் உனக்கு சொன்ன இந்த ரகசியத்தையெல்லாம் தவம் இல்லாதவனுக்கும், அறிவு இல்லாதவனுக்கும், பக்தி இல்லாதவனுக்கும், என் மேலே நம்பிக்கை இல்லாதவனுக்கும் சொல்லாத. நல்ல பாத்திரத்துக்கு சொல்லு. கீதை தான் சொல்லிச்சா? நம்ம தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எங்கே சார் சொல்லியிருக்கிறார்? தெய்வப்புலவர் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அவை அறிதல் ஒரு அதிகாரம். அதில் கடைசி 10வது குறள் எனக்கு ரொம்ப பிடித்த குறள். அவர் என்ன சொல்கிறார்? அந்த குறள் நம்பர் 720. அங்கணத்துள் உற்ற அமிழ்தற்றால் தம் கணத்தார் அல்லார் முன் கோட்டிக்கொளர். திருவள்ளுவர் சொல்கிறார். அவை அறிதல் அதிகாரம் குறள் நம்பரும் சொல்லிட்டேன், 720. என்ன சொல்கிறாரு? நல்ல ஞான விஷயங்களை, நல்ல விஷயங்களை நல்ல பாத்திரம் அல்லாதவர்கள்ட்ட சொல்லாதீங்க. தகுதியானவனுக்கு மட்டும் சொல்லுங்கள், நல்ல பாத்திரத்துக்கு சொல்லுங்கள், நல்ல கொள்கலன்னு சொல்லுங்கள், நல்லவனுக்கு சொல்லுங்கள், தகுதியானவனுக்கு சொல்லுங்கள். இந்த ஞானத்தை தகுதி இல்லாதவர்களுக்கு சொல்லாதீர்கள். கீதை மட்டும் சொல்லலை, திருவள்ளுவரும் சொல்கிறார். அதுக்கு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, அப்படி சொன்னால் என்ன சார் ஆகும்? நம்மள ஒருத்தன் கேள்விக்காரன், ரைட்டு நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன். அப்படி சொன்னால் என்ன ஆகும்? அப்படி சொன்னால் அவர் சொன்னார், அமிர்தம் உயிர் காக்கிற மருந்து. அமிர்தம் உயிர் காக்கிற மருந்து. அமிர்தத்தை கொண்டு யாராவது தூய்மையற்ற முற்றத்தில் கொட்டுவாங்களா? சாக்கடையில் போய் அமிர்தத்தை கொட்டுவாங்களா? நீ தகுதி இல்லாதவனுக்கு, அறிவில்லாதவனுக்கு, ஆர்வம் இல்லாதவனுக்கு, தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இல்லாதவனுக்கு இந்த மெய்ஞானத்தை சென்று வழங்குதல் அமிர்தத்தை சாக்கடையில் கொட்டியது போல ஒக்கும். எவ்வளோ துணிச்சலான கருத்து. நம்ம திருவள்ளுவரை பல நேரங்களில் பல கோணத்தில் பார்க்குறோம். இந்த ரகசியத்தையும் சொல்லியிருக்கிறார். ஆனால் அடுத்தது தான் ரொம்ப முக்கியமானது. இதுக்கு அடுத்த ஒரு குறளுக்கு மேலே, இது 720வது குறள், 718வது குறள். திருவள்ளுவருக்கு என்ன சிறப்பு அதை என்ன சிறப்பு? மற்ற ஞான நூல்கள் இவங்களுக்கெல்லாம் இதை சொல்லாதேன்னு சொல்லி முடிச்சிடும். திருவள்ளுவரும் தகுதி இல்லாதவனுக்கு சொல்லாதேன்னு சொல்லிவிட்டு இதுக்கு முன்னே என்ன சொல்கிறாரு? தகுதி உள்ளவனுக்கு சொல்லு, மறைச்சி வைக்க வேணான்றார். தகுதி உள்ளவனாக இருந்தால் அவனுக்கு சொல்லு. உணர்வது உணர்வுடையார் முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொரிந்தற்று. தகுதியானவனுக்கு சொல்லு. விரும்பி வரானா சொல்லு. முன்ன கேட்டு வந்து நிற்கிறானா வணங்குறானா சொல்லிவிடு எல்லா ரகசியத்தையும். ஏன்? அது எப்படி என்றால், நன்றாக வளரக்கூடிய பாத்தியுள் நீர் சொரிந்தது போல. முன்னாடியே பாத்தியில் செடி வளருது, நல்ல நீரை சொரிந்தால் இன்னும் செடி வளரும். எனவே திருவள்ளுவருக்கு என்ன பெரிய சிறப்பு? அப்படியே உள்வாங்கி கொள்ளுகிறார் திருமந்திரத்தை. தகுதியானவனுக்கு சொல்லு, தகுதி இல்லாதவனுக்கு சொல்லாதே. அதெல்லாம் நல்ல பாத்திரத்துக்கு நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் திருமூலரும் திருவள்ளுவரும். அனைவருக்கும்